السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. இஸ்லாமிய ஆட்சி மற்றும் போர்கள் என்ற தலைப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் வரலாற்று, போர், இஸ்லாமிய ஆட்சி இதெல்லாமே வரலாறு சம்பந்தப்பட்டது. வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை முதலில் பார்த்து கொண்டோம். ஏன்னா அப்பதான் அந்த டாபிக் நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். இப்போ மேக்ஸ், ஏன் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சாதான் அந்த மேக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் இருக்கும். சயின்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க முடியும், இப்படி எடுக்க முடியும். அதை பத்தி தெரிஞ்சாதான் அதுல ஆர்வம் நமக்கு தெரியும். இப்போ இஸ்லாமிய வரலாறு அப்படின்றது மேலோட்டமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒண்ணு கசசுல் அன்பியா, நபிமார்களுடைய வரலாறு. இன்னொன்னு சீரான்றது யாருக்கு சொல்லுவோம்? யாருடைய வரலாறு சொல்லுங்கம்மா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு. மூணாவது தாரீக், இது யாருடைய வரலாறு? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய வரலாறு. அதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். அந்த தாரீக் தான் நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்ப அந்த தாரீக்ல பார்த்தோம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால உள்ள ஆட்சியை என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு கேள்வி பதில் மாதிரி வச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஆர்வமா இருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி உள்ள ஆட்சியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. ஹிலாஃபத்துர் ராஷிதான்னு சொல்லுவோம். ஹிலாஃபத்துர் ராஷிதான்னு சொல்லுவோம். குலஃபாய் ராஷிதீன் அவங்களுடைய ஆட்சி. அது எத்தனை வருஷம் இருந்துச்சு? ஹிஜ்ரி எத்தனை வரைக்கும் இருந்துச்சு? ஹிஜ்ரி 40, 30ன்னு சொல்றீங்க. அது 40. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மரணிக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வருஷம் மரணிக்கிறாங்க? ரசூல்லா வயசு தெரியும், 63 வயசுல மரணிச்சாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியுமா? ஹிஜ்ரி எத்தனைல மரணிச்சாங்க? எத்தனை சொல்லுங்க கரெக்டா? ஹிஜ்ரி 11. அதாவது 10, ஹிஜ்ரி 10ல கடைசியா ஹஜ் செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல் ஹஜ், அடுத்து ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், இது முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்திகால். அப்ப கிட்டத்தட்ட 11வது வருஷத்துல இருந்து அந்த தாரீக் ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சா? ஹிஜ்ரி 10 வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜா கடைசி ஹஜ் செய்யறாங்க ரசூல்லா. அதுக்கு அடுத்து ஒரு 3வது மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்திகால். அப்போ அதுக்கு பிறகு அங்க இருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 4 ஹலீஃபாக்கள் நமக்கு தெரியும். ஒண்ணு அபூபக்கர் ரலியல்லாஹு, சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது தானே அது. ஒண்ணு யாரு? அபூபக்கர். 2வது, 3வது, 4வது அலி ரலியல்லாஹு. சரி, ஓகே. இதோட அந்த 40 வருஷம் முடியுது. அப்போ டோட்டலா நம்ம ஹிஜ்ரி 40 வரைக்கும் வந்திருக்கும். இப்ப இதுல ஒரு சிலர் எதை சேர்க்கிறாங்க அப்படின்னா, ஹசன் ரலியல்லாஹுடைய ஆட்சியை சேர்க்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹுன்றது யாரு? ரசூல் யாருடைய பிள்ளை? அலி ரலியல்லாஹுடைய மகன். சரி, ஹசன் ரலியல்லாஹுன்ற அண்ணனா இல்ல ஹுசைன் ரலியல்லாஹு அண்ணனா? யார் அண்ணன்? ஹசன் ரலியல்லாஹு அண்ணனா ஹுசைன் ரலியல்லாஹு அண்ணனா? ஹுசைனா? இல்ல, ஹசன் ரலியல்லாஹு அண்ணன். ஹசன் ரலியல்லாஹு அண்ணன். அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க கிட்டத்தட்ட 6 மாசம். அப்போ கிட்டத்தட்ட அந்த குலஃபா ராஷிதா அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய காலகட்டத்துல 5 ஹலீஃபாக்களா வர்றாங்க. நம்ம பொதுவா பாக்குறது 4 ஹலீஃபா. ஆனா ஒரு சிலர் ஹசன் ரலியல்லாஹு அதுல சேர்க்கிறாங்க. மொத்தம் 5 பேரு அதுல வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த முக்கியமான விஷயம், இந்த 2 பாகமா நம்ம பிரிக்கிறோம் ஹிலாஃபத்தை. ஒண்ணு ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து உள்ள இந்த 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி, இந்த 30 வருஷம். அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து உள்ள ஹலீஃபாக்களுடைய ஆட்சின்றது கொஞ்சம் மாறுபடுது. இந்த 2 இதை தான் நம்ம முழுமையா புரியணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஹிலாஃபத்துர் ராஷிதால பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ரொம்ப முக்கியமா பாக்குறது என்ன அப்படின்னா ஷூரா. ஷூரானா என்ன? பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது மஷூரான்னு சொல்றோமா இல்லையா? இந்த ஷூரான்றது வந்து மிக முக்கியமா இந்த 40 வருடங்கள்ல இருந்துச்சு. யாரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அல்லது அபூபக்கர் மாதிரி பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்துல குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்கள் இவங்களை அங்கீகரிப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல வேணா தேர்ந்தெடுக்கலாம், அப்படி அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ ஷூரான்றது ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு. இந்த 40 வருஷம் ஹிஜ்ரி 40 வரைக்கும் இப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா யார் வர்றான்னா முஆவியா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. இன்னொரு விஷயம் நம்ம விளங்கணும், முஆவியா ரலியல்லாஹு தஆலா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 40 வருடங்கள் வரைக்கும் இஸ்லாமியனுடைய தலைநகரம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மதீனாவா இருக்குது, மதீனா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முஆவியா ரலியல்லாஹு காலகட்டத்துல தலைநகரம் மாற்றப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முஆவியா எடுத்தவனே ஹிலாஃபத்துக்கு வரல. அதுக்கு முன்னாடி 20 வருஷம் கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, சிரியாவுக்கு அவங்கள ஒரு கவர்னரா நியமிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முஆவியா ரலியல்லாஹு இவங்களுக்கு இடையில ஒரு சில இதெல்லாம் ஏற்படும். அப்போ கவர்னரா இருந்துகிட்டு தான் அவங்க என்ன பண்ணல, அவங்களுக்கு ஒபே பண்ணாம இருந்திருக்காங்களே தவிர மத்தபடி இல்ல. அவங்க ஹிலாஃபத்தினுடைய இதெல்லாம் அறிவிக்கல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அதுக்கப்புறம் 6 மாசம் ஹசன் அலி ஆட்சியில தான் ஹசன் அலி என்ன பண்றாங்க, இதுக்கு மேல ஹிலாஃபத்தை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி முஆவியா மொத்தமா வருது. அப்போ அதுக்கு முன்னாடி உமர் அலி காலத்துல இருந்து 20 வருஷம் கிட்டத்தட்ட கவர்னரா யார் இருந்திருக்கா? முஆவியா இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முஆவியா தான் திருப்பி ஒரு 20 வருஷம் அதுக்கப்புறம் ஹலீஃபாவா இருக்கிறாங்க. ஹலீஃபாவா கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் என்ன பண்றாங்க, முஆவியா இருக்கிறாங்க. அதுல வந்து அந்த சிரியால தான் அவங்க கவர்னரா இருந்தாங்க. அங்க இருந்தே அவங்கள வந்து அப்படி அதையே என்ன பண்றாங்க, தலைநகரமா மாத்துறாங்க. இந்த உள்ள காலகட்டத்துக்கு 2வது உள்ள காலகட்டத்துக்கு மாற்றம் இதுதான். என்னன்னா தலைநகரத்தை வந்து மாத்துறாங்க ஒண்ணு. 2வது வந்து முஆவியா வந்து பொறுப்பேற்றதுக்கு பிறகு என்னன்னா இன்னொன்னு வந்து குழப்பங்கள் வந்து அதிகமா கூஃபா பஸ்ரா மாதிரியான இடங்கள்ல ஏற்பட்டுச்சு. அப்போ முஆவியா யாரும் என்ன பண்ணல அப்படின்னா 20 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க, கவர்னரா இருந்திருக்காங்க. அவங்கள யாரும் பின்னாடி குத்தவோ எதுவுமே அவங்கள வந்து செய்யல. அவங்களுடைய கத்தல் வந்து சாதாரண முறையில தான் ஏற்படுது. அவங்களுக்கு வந்து யதார்த்தமான மரணம் தான் ஏற்படுதே தவிர முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்படின்னா என்ன விளங்குது அப்படின்னா அவங்க நீதமான ஆட்சி செஞ்சிருக்காங்க. முஆவியா அப்படி ஒருவேளை அவங்க சரியா ஆட்சி செய்யல அப்படின்னா அவங்க ஹிலாஃபத்தை ஒப்படைக்கும் போதே முஆவியா எதிர்ப்பு வந்திருக்கணும். 20 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்க கூடாது இல்லையா? அப்ப அவங்களுக்கு வந்து மக்கள் எல்லாருமே ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து நீதமான ஆட்சி செஞ்சிருக்காங்க. முன்னாடி 20 வருஷமோ அதுக்கப்புறமும் அதே மாதிரிதான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய மகன் யசீத நியமிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ இந்த நேரத்துல ஷூரா ஏற்படல, இவங்களே யசீத வந்து நியமிச்சிடறாங்க, தன்னுடைய மகனை நியமிச்சிடறாங்க. இன்னொரு விஷயம், இத வந்து உமையாக்களுடைய ஆட்சின்னு நம்ம சொல்றோம். என்ன காரணம், இது வந்து முஆவியா சொல்லல, உமையாக்களுடைய ஆட்சி இப்ப இருந்து ஸ்டார்ட் அப்படிலாம் சொல்லல. வரலாற்று நம்ம படிக்கிற நமக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் பண்றதுக்காக ஏன் உமையாக்களுடைய ஆட்சின்னு சொல்றோம் அப்படின்னா முஆவியா பாட்டனார்ல உமையா வர்றாங்க, அதனால உமையாக்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ உமையாக்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் அடுத்து இவங்களுடைய ஆட்சிலாம் வருது, பின்னாடி அப்பாசியாக்களுடைய ஆட்சி அப்படிலாம் வருது. அப்போ உமையாக்களுடைய ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வரலாற்றுக்காக நாம பிரிக்கிறது. அவங்க வந்து நாங்க உமையாக்கள் ஆட்சி செய்யறோம், இவங்க அப்பாசியா அப்படிலாம் பிரிக்கல அவங்களாம். இதை நம்ம முதல் விளங்கிக்கிறோம். ஏன்னா வரலாற்றை நம்ம படிக்கிறோம் அப்படின்றப்போ அதனுடைய அப்படி உளப்பூர்வமா நம்ம என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு உமையாக்களுடைய ஆட்சியில வந்து அப்படியே மோசமா நடந்துச்சு இவங்க நல்லா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே மக்கள் வந்து மஷூரா செஞ்சுதான் ஏற்படுது. ஏன்னா யசீதுக்கு பிறகு முஆவியா திருப்பி முஆவியான்னு சொல்லி யசீதுடைய மகன் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய மகனை வந்து நியமிக்கிறாங்க ஹலீஃபாவா. முஆவியா மரணிக்கும் போது அந்த முஆவியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமோ ஒரு 3 மாசத்துக்குள்ளதான் ஆட்சியிலே இருக்கிறாங்க. அவங்க மரணிச்சிடுறாங்க. 2வது முஆவியா, அதாவது முஆவியாவுடைய மகன் பேரு யசீதுடைய மகன் பேரு முஆவியா. இந்த 2வது முஆவியா இருக்காங்கல்ல, அவங்க மரணிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுடைய ஷூரால நான் விட்டுறேன். அப்ப பாருங்க, இது வரலாற்று ரொம்ப மிக முக்கியமா குறிப்பிடுறாங்க.
மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நான் விட்டுடுறேன் அப்படின்றாங்க. அப்புறம் தான் அப்துல்லா இப்னு யசீத் வர்றாங்க. அப்போ பார்த்தோம்னு சொன்னா வரலாற்றுல வந்து உமையாக்கள் எல்லாருமே கெட்ட ஆட்சி அப்படி கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா நீதமான முறையில, அதாவது ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள்ல எந்த இதுவும் ஏற்படுத்தல. ஒரு கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா ஆள் கொஞ்சம் மாலன் நாசி இலாமன் லகும் மாடுன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் மக்கள் அந்த அந்த பொறுப்புக்கு வந்ததுனால, கையில கொஞ்சம் செல்வம் வந்ததுனால அவங்களுடைய செயல்பாடுகள்ல தான் மாற்றம் இருந்துச்சே தவிர, அதனால அவங்க வந்து சரியில்லைன்னு சொன்னாங்களே தவிர, மற்றபடி ஆட்சியில வந்து இஸ்லாமிய ஆட்சியில வந்து இது பண்ணாங்க, ஷரியத் படி நடக்கல, அதுல வந்து எந்த குழப்பமே கிடையாது. அது கரெக்டா தான் நடக்குது. இன்ஷால்லா அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அடுத்து இன்ஷால்லா அதுல நடக்கிற போர்களை இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.